Hey guys, welcome to our channel Jamna Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery first day class. இந்த கிளாஸ்ல நம்ம 3 stitches இன்னைக்கு learn பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில கொடுத்துருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்டில் இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பரில் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து த்ரெட்டோட ஷேட் நம்பர். தென் மேலே பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணுறது ரங்கோலி பிராண்ட். அண்ட் பக்கத்துலேயே ஏரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏரோக்கு நேராக இருக்க த்ரெட்டை நீங்கள் புல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம த்ரெட்டை வந்து சிக்கு இல்லாமல் இப்படி பொறுமையாக நீட்டாக எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த ஏரோக்கு நேரு த்ரெட்டை புல் பண்ணாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரெட்டு சிக்கோடு தான் வரும். த்ரெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா பிராண்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. உள்ளன் த்ரெட் இருக்குது, காட்டன் த்ரெட் இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான த்ரெட்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா ஒர்க் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான த்ரெட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் புல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு த்ரெட்டை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கிறது 6 நூல், அதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த 6 நூலும் சேர்ந்தது தான் இந்த ஒரு ஃபுல் த்ரெட். ஓகேங்களா, நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமா இல்லை அதை டிவைட் பண்ணி யூஸ் பண்ணணுமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ த்ரெட்டை நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமா சொல்லணும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே, நாங்களே இன்சர்ட் பண்ணிக்குவோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நீடிலோட சைஸ் வந்து கேட்குறீங்க. இந்த எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் நீடிலோட சைஸுன்னு பெருசாக எதுவும் இல்லைங்க. இந்த த்ரெட்டு வந்து இந்த நீடிலுக்குள்ளே உள்ளே விட்டு நீங்கள் வெளியில் இழுத்தாலே போதும். ஸோ த்ரெட் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர அளவுக்கு கேப் இருக்கான்னு பார்த்து நீங்கள் நீடில் வாங்கிக்கோங்க. ஸோ த்ரெட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஒரு எண்டோட த்ரெட்டில் வந்து இப்போ நாட் போட்டுக்கோங்க. ஸோ நாட் போடுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்லேயே 2-3 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நாட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். நீங்கள் எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். யாருமே ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் ரேண்டமாக ஸ்டிச்சஸ் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ த்ரெட் அண்ட் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. நீடில் வந்து கிளாத்துக்கு அடியிலிருந்து இப்படி அப்வர்ட் வந்து கொண்டு வாங்க. ஸோ இப்படி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டிங்களா. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்ப பேசிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு தான். ஸோ நீடில் கீழேருந்து மேலே எடுக்கிறோம், மறுபடியும் மேலேருந்து கீழே கொடுக்குறோம். இவ்வளோ தான் கான்செப்ட் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்போட லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன், இன்னொரு பாயிண்டில் கீழே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சேம் பாயிண்ட்டில் நீங்கள் மேலே எடுக்கக்கூடாது, வேறு பாயிண்ட்லேருந்து தான் மேலே எடுக்கணும். ஓகே, இப்போ ஆப்போசிட் பாயிண்டில் நான் மேலே எடுத்துக்கிறேன். எங்கே நம்ம எண்ட் பண்ணமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். தென் அகைன் நெக்ஸ்ட் பாயிண்டில் மேலே எடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 லைன்ஸுக்கும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டார் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை கொடுத்து அழகாக ஒரு ஸ்டார் டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை வச்சு இதுக்குள்ளே ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட்டோட அவுட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த பாக்ஸுக்கு உள்ளே இருந்து தான் அந்த த்ரெட்டை ஒட்டி அந்த கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிடுங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த லைனோட சென்டர்லேருந்து மேலே எடுத்துக்கோங்க. தென் சென்டர் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே பாயிண்ட்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் கார்னர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசைனாக மாறும். ஆனால் இப்போ இந்த 3 ஸ்டிச்சுக்கும் இடையில கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்ஸை நீங்கள் கவர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறக்காக நான் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த கேப்பையும் கவர் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பாக்ஸ் க்ரியேட் பண்ணாமல் அப்படியே கூட இந்த ஸ்டிச்சை கொடுத்தீங்கனாலே பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கேப்பையும் நீங்கள் கவர் பண்ணணுன்னாலும் வேறு த்ரெட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம், இல்லை சேம் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ண ஸ்டிச்சையே ஒரு ஃப்ளவர் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து க்ராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு டிசைனாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த சென்டர்லேயே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே பண்ணிங்கனாலும் சர்க்கிள் ஷேப்பில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் மாதிரியே கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்கு இந்த சர்க்கிள் மாதிரி இல்லை ஸ்கொயர் மாதிரி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதை ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச். ஸோ இங்கேயுமே ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை கீழேருந்து மேலே அப்வர்ட் எடுத்துக்கோங்க. அப்வர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே டவுன்வர்ட் கொடுங்க. தென் அகெயின் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கீழேருந்து மேலே எடுக்கணும். ஸ்டிச்சை அப்வர்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் விட வேணாம், ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். தென் ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டிச்சோட சேம் அளவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையில கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டிச்சோட நேம் வந்து ரன்னிங் ஸ்டிச். பட் நீங்கள் பண்ணுற ஸ்டிச்சஸோட சைஸஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது ஸ்டிச்சஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்குமே இப்போ காமனாக ஒரு டவுட் வந்து வரும், என்னென்னா பேக் சைட் நாட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நாட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கிளாத்தோட ஜாயிண்டாக இருக்க த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீடில் இந்த த்ரெட்டுக்கு அடியில் உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கனாலே நாட் வந்து நம்ம பண்ணிடலாம். நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே தான். ஸோ அதை வந்து இங்கே பண்ணினீங்கன்னா அப்படின்னாலே நாட் வந்து விழுந்துடும். ஸோ சென்டரில் இப்படி ஃபிங்கர் வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கனாலே கரெக்டாக அந்த கிளாத்துக்கிட்ட உங்களுக்கு நாட் வந்து கிடச்சிரும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுன்னா இன்னொரு தடவை நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம முடிச்சு போடுற மாதிரியே தான். கிளாத்தை ஒட்டி கரெக்டாக நாட் வரணுன்னா ஃபிங்கர் வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா நாட் வந்து கரெக்டாக கிளாத்துக்கிட்ட வந்துடும். த்ரெட்டை கட் பண்ணும்போது கொஞ்சம் இப்படி கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேமுக்கு பின்னாடி இருக்க இந்த எக்ஸஸ் கிளாத் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா இங்கேயுமே நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் ரேண்டமாக கொடுத்துட்டு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நல்லா பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இது எல்லாமே சுருங்கி உங்களுக்கு பேக் சைடு வந்து கவர் ஆயிரும். மோஸ்ட்லி ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் வேஸ்ட் கிளாத் ஏதாவது தைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. தேர்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பேக் ஸ்டிச். ஆல்ரெடி லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சஸ் வந்து சேம் சைஸஸில் வரணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கேப் வந்து 0.5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கேப் விட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த சென்டிமீட்டருக்கு கேப் விட்டு ஒரே மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஒரு ஸ்டிச் பெருசாகவும் இன்னொரு ஸ்டிச்சு சின்னதாகவும் இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அண்ட் அதே மாதிரி 0.5 சென்டிமீட்டர் தான் நம்ம கேப் விடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் ஈவனாக மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். எப்போயும் போல் நீடில் அப்வர்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டவுன்வர்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டாட்டுக்கு நேரும் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1லேருந்து 2க்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டோமா, இப்போது பேக் ஸ்டிச் அப்படிங்கிறதுனால நம்ம 3லேருந்து 2க்கு ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இப்போ நம்பர் இல்லாமல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்பரோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு தான் நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் என்ன பண்ணுவோம், 4th பாயிண்ட்லேருந்து 3rd பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸோ இது மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பேக்கில் வந்து நம்ம கொடுத்துட்டே வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ரன்னிங் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகணும். இந்த பேக் ஸ்டிச்சில் என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் எல்லாமே ரிவர்ஸில் வரும். பேக் சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5லேருந்து 4, தென் 6லேருந்து 5, 7லேருந்து 6 இந்த மாதிரி. ஸோ பேக் ஸ்டிச் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம 3 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச். ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரன்னிங் ஸ்டிச்சுக்கும் பேக் ஸ்டிச்சுக்கும் சேர்த்து ஒரு அசைன்மெண்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். அசைன்மெண்ட் வந்து எப்படி நீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே ஒரு விநாயகர் இமேஜ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த விநாயகருக்கு இப்போ நான் பேக் ஸ்டிச்சஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ பேக் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து அன்ஈவனாக வர மாதிரி தெரியலாம். தென் போக போக ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே எவ்வளோ சைஸஸ் வந்து கேப் வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்ஸ் வந்து விழுகும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு இடையிலையும் கண்டிப்பாக ஹோல்ஸ் வந்து வரும். ஸோ எப்போவுமே த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. அசைன்மெண்ட் பண்ணும்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலேயே ஸ்டிச்சஸ் வந்து கொண்டு வாங்க. லைனை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. நீங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வாங்க. கர்வ் ஷேப்ஸ்லாம் வருது அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டிங்கன்னா அந்த கர்வ் ஷேப் வந்து நீட்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. அதுக்காக ரொம்பவும் குட்டியாக போட வேண்டியதில்லை, ரொம்பவும் பெருசாக போட வேண்டியதில்லை. ஒரே மாதிரி ஸ்டிச்சஸ், ஒரு அளவான ஸ்டிச்சஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த கர்வ் போர்ஷன் வருது இல்லையா, இந்த இடத்துலலாம் கரெக்டான ஒரு ஷேப் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறக்கு வந்து நல்ல ஒரு லுக்கான ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஒரு விநாயகர் இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி இமேஜஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கார்ட்டூன் இமேஜ் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ளவர் எம்ப்ராய்டரி இமேஜஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ அதோட நேமை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து கிடைக்கும் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில். அவுட்லைன் இமேஜாக மட்டுமே கூட கிடைக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் அப்படியே கிளாத்தில் வரைஞ்சி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை நான் பண்ணுற ஸ்டிச்சை வந்து நோட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம அப்வர்ட் எடுத்து டைரெக்டாக டவுன்வர்ட் கொடுப்போம். பட் இங்கே வந்து நீடில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு டைரெக்டாக மடி இன்சர்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ மறுபடியும் அப்வர்ட் வந்து கிளாத்துக்கு அடியிலேருந்து கொண்டு போகாமல் இந்த மாதிரி டேரெக்டாக இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா ஸ்டிச்சஸ் எங்கேருந்து எப்படி டேரெக்டாக இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ மேலே கீழே இப்படின்னு மாற்றி மாற்றி இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டைரெக்டாக இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் பேக் ஸ்டிச்சில் இமேஜ் வந்து ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அசைன்மெண்ட் வந்து எந்த மாதிரி நீட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் இங்கே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ணாலும் ஓகே, இல்லை பேக் ஸ்டிச்சில் பண்ணாலும் ஓகே, இல்லைனா 2 ஸ்டிச்சும் கம்பைன் பண்ணி ஒரே இமேஜ் பண்ணுறதுனாலும் ஓகே. ஸோ உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ஒரு அசைன்மெண்ட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணணும். ஒரு சில இமேஜஸில் ஷார்ப்பான எட்ஜ் போர்ஷன்லாம் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நீட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இதோட காது போர்ஷன் வருது பாருங்களேன், இந்த இடத்துல ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே வந்து ஃபினிஷ் ஆகும்போது ஆல்ரெடி பண்ண ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி ஸ்டிச்சை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கிடச்சிரும். தெரியுதா? கரெக்டாக அதோட ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி இப்படி ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நீட்டாக பார்க்குறக்கு. மைல்டாக ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி நம்ம ஸ்டிச் கொடுத்தோம்னாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸாக்டாக அதே பாயிண்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாலும் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அசைன்மெண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறக்கு நல்லா அட்ராக்டிவாக நீட்டாக இருக்கும். அண்ட் கிளாத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. நீட்டாக அசைன்மெண்ட் பண்ணுங்கள், நீட்டாக ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண கிளாத்தையும் தூக்கி போட்டுறாமல் பத்திரமா வச்சுருங்க. கிளாஸோட எண்டில் வந்து நம்ம ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒர்க் எல்லாமே பத்திரமா இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வரும். அண்ட் நம்மளோட கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ போர்ஷன் பண்ணுறதுக்கு நான் டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து
6ஆக இருக்க ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நான் 3ஆக டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நான் 3ஆக டிவைட் பண்ணி ஐ போர்ஷனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். பொதுவாக நீங்கள் ஹியூமன் ஃபேஸு இல்லை ஏதாவது அனிமல்ஸ் ஐ போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு போர்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஸ்ட்ராண்ட்ஸ்னால் என்ன, எதுக்கு நம்ம இப்படி பிரித்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் போர்ஷன் ரொம்ப தின்னான போர்ஷனுக்குலாம் ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ஹைலைட்டாக லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு போர்ஷனுக்கு நீங்கள் ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். சப்போஸ் ஒரு ஹியூமன் ஃபேஸ் இமேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட ஐ போர்ஷன், லிப்ஸு, தென் நோஸ் போர்ஷன் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த இமேஜ் பார்க்குறக்கு ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் இதுவே நீங்கள் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அவ்வளோ ஹைலைட்டாக இருக்காது, லுக்காகவும் தெரியாது. 2 ஸ்ட்ராண்ட்ஸாக யூஸ் பண்ணலாம், 3 ஸ்ட்ராண்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அதிகமாகவும் கம்மியாகவும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு நீட்டாக இமேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த விநாயகரோட தந்தம் போர்ஷனுக்கு ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். அண்ட் இந்த ஐயோட சென்டர்லேயும் தந்தமோட சென்டர்லேயும் ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் ஒரு 2-3 குட்டி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அசைன்மெண்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நீட்டாக சூப்பரான ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.